ஒரு சிறுவன் தெருவுல விளையாடுற நாய்க்குட்டிகளை பார்த்துட்டு அவனுக்கும் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கணும்னு ஆசை வருது. அப்ப அவனும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா, நாளைக்கு நான் ஒரு நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு வரேன், அந்த நாய்க்குட்டியை நம்ம வளர்க்கலாமாப்பா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பாவும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் ஏன்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். கண்ணா, நீ ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறியே அந்த நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டியோடைய பிரிவெல்லாம் கண்டிப்பா உன்னால தாங்கவே முடியாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு சில மனுஷங்க நமக்கு நல்ல விஷயங்களையும் பண்ணிருப்பாங்க, கெட்ட விஷயங்களையும் பண்ணிருப்பாங்க. அவங்க அன்பையும் காட்டியிருப்பாங்க, கோபத்தையும் காட்டியிருப்பாங்க. அப்படி அன்பையும் கோபத்தையும் கலந்து காட்டுற மனுஷங்களுடைய பிரிவையே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாதப்ப, உன்னோட வாழ்க்கையில வெறும் முழுக்க முழுக்க அன்பு மட்டுமே காட்ட போற அந்த நாய்க்குட்டியோடைய பிரிவை நீ எப்படி தாங்கிப்ப அப்படின்னு கேக்குறாரு. இந்த உலகத்துல நம்ம மேல வெறும் அன்பை மட்டுமே காட்டுற ஒரு உறவு பிரிஞ்சு போறதெல்லாம் ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத வலிப்பா. அந்த மாதிரியான ஒரு கொடிய கஷ்டத்தை நான் என் பையனுக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்ணா, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கூட இருக்கிறப்ப தர சந்தோஷங்களை விட அது நம்மளை விட்டு பிரிய போறப்ப தர வலிலாம் ரொம்ப கொடுமையானதுப்பா. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படாம இருக்கிறதே நல்லதுதான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.